சார்பாகவும் மற்றும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு சகோதரர் சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர் அக்கியம்பட்டியை சேர்ந்த எஸ்பி கலைமூர்த்தியோட கண் சொல்வாங்க. உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இனிமே நம்மட்டுக்காக சொன்னோம் நாடகத்தை சுறுசுறுப்பா வேகமா நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையுமே வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதை விட்டுவிட்டு காசை கொடுத்துவிட்டு எனக்கு என்ன படத்தை தூக்கிவிட்டு அப்புறம் காலையில சொல்றது அதே அப்பா என்னப்பா நேற்று நாடகம் சூப்பர்யா. சரி அப்பா இந்த மாதிரி ஒரு நாடகத்தை எந்த ஊர்லயுமே பார்க்கல. சரி நாடகம் நல்லா தான் இருந்துச்சு. நான் தூங்கிட்டு ஆடி முண்ட கீரை போடி தூங்கிட்டு கணவரை பார்த்திருப்பாரு உங்களுக்கு. அந்த கதையை கூடாது. ஏன்னா வந்திருக்கிற நடிகர்கள் எல்லாம் சாதாரண ஆளுகள் கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கவும் நான் வந்திருக்கிறேன். கூட்டம் அருமையான கூட்டம். அடேங்கப்பா போதுமான அளவுல கூட்டம். அது குறிப்பா பெண்கள் எனவே தாத்தாமார்கள் தாய்மார்கள் கூட்டம் தான் அதிகமா உட்காந்துருக்கிறாங்க. அது எனவே தாத்தாமார்கள் சிரிச்சவமா சீதையும் அப்படி அமைதியா உட்காந்துருக்காங்க பாருங்க. அப்படி சிரிச்சவமா ஆத்தாமார்கள் உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு சில முறையில ஆத்தாமார்கள் என்னன்னா நாடகத்தை ரசிக்கிறதுல சிரிச்ச முகமா இருக்கிறது கிடையாது. வீட்டுல அவங்க புருஷி அடிச்சா எப்படி முறைச்சிட்டு உட்காருது அதே மாதிரி கொலகாரரை பாக்குற மாதிரி தான் எனக்கு பார்த்து முறைச்ச மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. இதை விட ஒரு சில ஊர்ல ஆத்தாமர்கள் என்னன்னா அதேங்கப்பா பெட்டிக்காரி எதையும் பார்க்காரு, பப்புனுக்காரி எதையும் பேசினாட்டு வட்ட மேச மாநாடு போட ஆரம்பிச்சிருவாங்க. வட்ட மேச மாநாடுன்னு என்ன தெரியுமா? அதுக்கு பேரு தான் பொருணி. எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? எதையும் கண்டுக்கிறது கிடையாது. எவனும் எப்படி வெத்திட்டு போறாண்டு வட்ட மேல மோதாட்ட ஆரம்பிக்க. அடியே இருளாயி இந்த குமரா இருக்கான்ல அவனை செவிட்டு முடியாண்டிய தள்ளிட்டு போயிட்டாமா. அடி சண்டான தன்மை நடிச்சாலும் ஒரு மணிக்கு டப்பு 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 போறாங்க. என்ன சத்தம்? அம்மனத்தடி கண்ணன் பேசுவாங்க. நம்ம என்னத்தை கண்டோம் சொல்லிய மோட்டர் வைக்க வாங்கி உலக நம்ம என்னத்தை கண்டா அப்படின்னு பேசுவாங்க. நான் கேட்கிறேன், யார் யார கூட்டிட்டு போன நமக்கு என்ன, யார் யார தள்ளிட்டு போன நமக்கு என்ன? முதல்ல நல்லா இருக்கு, முதல்ல உங்க புருஷே வேற யாரையும் கூட்டிட்டு போகாம இருந்தாச்சே தள்ளிட்டு போகாம இருந்தாச்சே அதை மட்டும் கொள்ளார பாத்துங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம்னா எவ்வளவு நிசப்தமா அமைதியா இருக்கா பாருங்க. ஒரு குண்டு சிக்கில விழுந்தாலும் சத்தம் கேட்கிற அளவுக்கு அமைதியா இருக்கிறாங்க.
அதனால ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அப்படித்தான் இருக்கணும். அது உண்மையிலே வச்சுன்னா நீங்க பேசுறது எங்களுக்கு புரியணும், நான் பேசுறது உங்களுக்கு புரியணும். யார் பேசுறது யாருக்கு புரியாம ஆளாளுக்கு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தோம்னா நாடகம் ஒண்ணுமே விளங்காம போயிடும். ஆனா அந்த அளவுல எதுவுமே பேசாம அமைதியா இருக்கே வருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் இதை சொல்ல வரேன்னா புரிதலை பத்தி எங்க ஊர்ல நடந்த உண்மை சம்பவம். என்ன சம்பவம்? நான் சொல்லக்கூடியது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, சிரிப்பதற்காகவும் சிந்திப்பதற்காக மட்டுமே. இது மதுரை சம்பவம். ஆமா, என்னன்னா என் மச்சினை ஒருத்தன் பாவம், அவனால கொஞ்சம் சரியா பேச முடியாது, கொஞ்சம் திக்கி கொண்டி தான் பேசியான் பாவம். ஆமா, அதன் போல போய் கடையில போய் எங்க ஐத்த போய் ஜாமான் வாங்கிட்டு வரான்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஜாமான் கடையில பலசரக்கு ஜாமான் தானே, கடையில ஜாமான் அங்க போயிருக்கான். போன கடைக்காட்ட போய் கேட்டிருக்கேன், எப்படி கேட்டிருக்கான், அண்ணே அரிசி ஓடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். கடைக்காரர் சொன்ன ஜாமான் கூட பேப்பர் பேனா எடுத்து சிட்ட போட ஆரம்பிச்சுறாருல்ல, அவர் பேனாவையும் பேப்பர் எடுத்துக்கிட்டு அவர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு இருக்காரு. காரணம் அவனு திக்காப்பையில கொண்டாப்பையில இருந்திருக்கிறியா. இவன் கடை மறுபடியும் கேட்டிருக்கேன் என் மச்சினிங்காரன், என்ன சீனி வருகல ஓடுகான் இருக்கான். கடைக்கார மறுபடியும் வேற அப்படின்னு இருக்காரு. என் மறுபடியும் என்ன ஒழுங்கு ஓடுங்கன்னு இருக்கான். கடைக்கார மறுபடியும் வேறன்னு இருக்காரு. இவனுக்கு கோவம் வந்துருச்சு என் மச்சனுக்கு. ஆனா இழிச்சாப்பல உன் கடையில ஜாமான் வாங்க தான் இன்னைக்கு கொண்டா போய் துக்கோ அப்படின்னு சொல்லி கேள்வி பண்றியாடா அப்படின்னு சொல்லி என் மச்சன் கடைக்கார கூட சண்டை கிளம்பிட்டான். கடைக்கார் ஏட்ட நான் பாட்டுக்கு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னே கடையில வந்து அம்புடுக்கிறடா கொண்டா போய் நினைச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி பண்டிகை தராசு எடுத்து சண்டை கிளம்பிட்டான். ரெண்டு பேரும் அடிச்சு மல்லு கட்டி உருண்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரிய மனுஷன் நடந்து வந்தாரு. இவங்க ரெண்டு பேரும் போய் அங்க போய் பஞ்சாயத்து வைக்கிறாங்க. அவத்த என் மச்சனுக்கார வேகமா போய் சொல்றியான், எப்படி கேட்டியான், என்ன நான் கடையில சாமான் வாங்க வந்தா என்னை கொண்டா போய் துக்காப்பன்னு சொல்லி கடைக்கார கேள்வி பண்றானே அப்படி சொல்லி என் மச்சனுக்காரன் சொல்ல. கடைக்கார நான் பாட்டுக்கு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கியா, என்னை வந்து கடையில துக்காப்பன்னு சொல்லி கேள்வி பண்றாயா அப்படின்னு சொல்லி கடைக்கார சொல்ல. இவங்க ரெண்டு பேர் சொன்னதையும் கேட்டுட்டு அப்பதான் அந்த பெரிய மனுஷன் தீர்ப்பு சொன்னாராம். எப்படி? அவர் எப்படி சொன்னாரு தெரியுமா, சண்டை போறாங்கிறான்டா. அவனும் திக்குவாப்பில கொண்டாப்பில இருக்கிறான். கடைசியில 3 பேர் அடிச்சு மண்டு கட்டி உருண்டுக்கிட்டாங்க. அந்த கதையா இருக்கக்கூடாது, அதுக்காகத்தான் புரிதல் என்பது வேணும். அதனால இவ்வளவு அமைதியா இருக்க ரொம்ப சந்தோஷம். பார்க்கிற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். ஏன்னா எதையுமே நல்லா இருக்குன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்காது நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவா சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்லா இருக்கும்யா, வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. சரி, முத்துமாரியம்மன் மேல சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும். இதே வித்தியாசம் என்னங்க, இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும், வந்திருக்க பப்புனு காரண மாதிரி இஞ்சி இந்த குறை மாதிரி பூச்சி இருக்கான். என்னன்னு இருக்க போதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாடகம் இருக்காங்க. பார்க்கிற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். அது இந்த நாடகத்தை இப்படித்தான் ரசிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற பெரியோருக்கு முதற்கண் வணக்கம். அது என் வெட்ட ஆத்தாமார்களுக்கு முதற்கண் கோடி கோடி வணக்கம். இந்தியாவின் வருங்கால தூங்கள் இளைஞர்கள் வரை உட்கார்ந்துருக்கிற சிறுச்சவமா தோண்டுகளை நம்ம நாட செங்குத்தா தூக்கி நிறுத்தக்கூடிய இளைஞர் பட்டாளங்கள் எதை நிறுத்துறாங்க நிறுத்திடுவாங்க. அது இளைஞர்களுக்கு வணக்கத்தை தெரிஞ்சு கொண்டு இந்த நாடகத்தை பார்க்கிற கண்ணோட்டம் எப்படி இருக்கணும்னா அந்த கண்ணோட்டத்தை உணர்ந்து இந்த கண்ணோட்டத்தில் வைக்கணும். கண்ணாலே இப்ப பாக்குறீங்க, கொஞ்சம் காலாண்டு பார்த்து கேட்கிறீங்க. கண்ணாலே கண்ணாலே நாளே கண்ணாலே நாடகத்தை பார்த்துருங்க, கொஞ்சம் காலாண்டு பார்த்து கேட்கிறீங்க. சொன்ன இருக்கணுங்க சொன்ன வணக்கம் கண்ணால நாடகத்தை பார்த்துருங்க. பின்னாடி போகாதீங்க, பின்னாடி போகாதீங்க, பின்னாடி பின்னாடி போகாதீங்க, நடிகை போகாதீங்க.
இப்படித்தாயா நம்ம ஆளு ரொம்ப பேர் தர்றாங்க. ஏன்னா செய்யாதுன்னு சொல்றோமா அதைத்தான் வீம்புக்குன்னே செய்வாங்க. நோட்டீஸ் ஒட்டாதுன்னு எழுதி போட்டிருப்பாங்க. அதை படிச்சுட்டே நம்ம ஆளுங்க கொக்கா பிராய்லர் கோழி மாப்பிள்ளை இப்படி அடி எழுதி போட்டிருக்க இந்த வரையும் பாருங்க என்ன வந்து நல்லா பசை தருது இங்கு சிறுநீர் கழிக்காது உனக்கு இருக்காதுன்னு எழுதி போட்டிருப்பாங்க. அதை படிச்சுட்டு நம்ம ஆளுங்க அடங்கொப்பத்த காலிப்புறவரு இந்த வரையும் பாடுறா வந்து லவக்கம் திறந்து விட்டு மூத்தோட பேரு சரி வந்தவ பேச்சவ போன வந்து பிள்ளையே கொரோனா காலத்துல விட்ட படிப்பெல்லாம் அங்க கொண்டாந்து காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்க தெரியுமா? இதே தமிழ் மீடியம் இப்படி இது இங்கிலீஷ் மீடியம் எப்படி தெரியுமா? அதேதாப்பா என்ன தள்ளிட்டாங்களா? ஏன் இது ஒரு விஷயம் தெரியுமா? ஆரம்ப காலத்துலனால ஒட்டகம் குதிரை யானை எல்லாம் வரைஞ்சேன். இப்ப எல்லாம் புள்ளி கமா கொஸ்டின் மார்க். அதுக்கு மேல முடியல நோடி அத்துருவேன். இப்படி சீட்டி அடிக்காதீங்க துண்டு சீட்டி அடிக்காதீங்க சித்தி அடிக்காதீங்க துண்டு சித்தலை கொடுக்காதீங்க பாட சொல்லி கனகட்டி உண்டு பண்ணி கச்சேரியில் கை கட்டி நிற்காதீங்க கண்ணாடி நாடகத்தை பாருங்க. எல்லாரும் நினைப்பீங்க என்னடா போற ஊர்ல ஊர நம்ம நாடகத்தை பாக்குறான் இந்த வர்ற கோமாளிபுரம் பப்புனுபுராமே கண்ணால பாத்துருக்கேன்னு பாடுறாங்களே காதால கேட்டுருக்கேன்னு பாடுறாங்களே நம்ம கண்ணால தானே பாக்குறோம் காதால தானே கேட்கிறோம். இவன் பெரிய அதிசயத்தை விசில்லாம இவன் பெரிய அதிசயத்தை சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். காரணம் இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா கண்ணால பாத்துருங்க காதால கேட்டுருங்கன்னு ஏன் சொல்றோம்னா பாக்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். அதைத்தான் முதல்ல சொன்னேன். ஏன் இதை சொல்றேன்னா எங்க ஊர்ல நடந்த உண்மை சம்பவம் பெரும்பாலும் நான் உண்மை சம்பவத்தை தான் சொல்லுவேன். ஏமா எங்க சின்னத்தா மையம் ஒருத்தன் உடம்புக்கு முடியல நெஞ்சு வலி வந்துருச்சு. நான் வந்து அவனை ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்து வச்சுட்டு வந்தேன். வந்த மூதேவி நான் சும்மா இருக்க கூடாது எங்க ஊர்ல உள்ள 4 கிழக்கு முண்டிட்டு போய் சொல்லிவிட்டேன். இந்த மாதிரி என் சின்னத்தாமை நெஞ்சு வலிக்குன்னு என் தம்பிதானே அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். இதைத்தாய சொன்னேன். 4 கிழக்கு முண்டிலுமே கிளம்பிட்டாங்க. சரி போனமா பார்த்தமா வந்த மாதிரி இருந்தாங்களா இங்க இருந்து போகும்போது எப்படி போறாங்க ஆளை கொள்ற மாதிரி எப்படி போறாங்க அதோட அவன் நினைச்சுட்டேன் நம்ம சாகத்தான் போறோம் போல இருக்கு 4 கிழட்டு முடியலுமே நம்மளை கொண்டுருவாளுங்கன்னு. அது போற கிளவி சும்மா இருக்கிறது கிடையாது. தலைமாட்டுல 2 கிழவி கால் மாட்டுல 2 கிழவி அவனே நெஞ்சு வலிக்கும் படுத்து கிடைக்கான். அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்றாங்களாம். முதல் கிளை முக்காட ஓட்டு ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? ஆத்தாடி அத்த நெஞ்சாத்த வலிக்குது அப்படி வலிக்க கூடாது அப்படின்னு சொல்லி முதல் கிளவி அழுக. இத பார்த்துட்டு அடுத்த கிளவி ஆமாடி தங்கச்சி நெஞ்சு வலி மட்டும் வரக்கூடாதுல்ல இப்படித்தான் எங்க அண்ணன் மையன் நெஞ்சு வலிக்குதுன்னு தாண்டி சொன்னேன். சண்டாளத்தனமே லவகம் வந்து செத்து போனாண்டி. இத பார்த்து 3ஆவது கிளவி அபகமான அப்படின்றீங்க. சி போங்கடி பைத்திய கரைச்சிடிக்கலாம். ஆளை பார் பெட்ல எப்படி படுத்து கிடைக்காண்டி நேற்றுக்கு இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கு அப்படின்னா திருச்சியா இருக்காரம்மா. இதை பார்த்து 4ஆவது கிளவி ஏன்னா 3 முறை சொல்லிட்டாங்கல்ல நம்ம பங்கு நம்ம சொல்லலைன்னா நம்மள தப்பா பேசுவாங்கல்ல அப்ப அழுக ஆரம்பிக்கிறது. நீங்க 3 பேருமே எப்பயுமே கிறுக்குத்தனமா தான் பேசுவீங்க. எப்பயுமே தெளிச்சு கொடுத்தே ஆள் அடிச்சு தூக்கிடும். அணைய விளக்கத்தை பிரகாசம் எரியுறது. அதோட கையில வச்சிருக்க மாத்திரை கீழே போட்டுறேன். தாக்கிற பார்த்தா கொலகார பாக்குற மாதிரி வெறுநாய் பார்க்குற மாதிரி பார்த்துருப்பேன். இதே உடம்புக்கு முடியாதவனடி உனக்கு உடம்புல எந்த குறைபாடும் கிடையாது. 2 நாள்ல எந்திரிச்சு வந்துடான்னு சொல்லுங்க. 2 நாள்ல எந்திரிச்சு சொல்றவேன் ஒரே நாள்ல எந்திரிச்சு வந்துடுவான். காரணம் பார்க்கிற கண்ணட்டு என்பதால் இந்த நாடகம் வைத்திருக்கிறார்கள். ஏன் வைத்திருக்கிறார்கள் எதற்காக நம்ம திரைப்படுத்த இந்நேரத்தில் முழுவதற்குரிய திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் கோட்டையூர் கிராமம் நல்லூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு
கோவில்பாம் என்றுள்ள வண்ண கலையரங்கி நல்லூர் ஊர் பொதுமக்கள் நடத்தக்கூடிய நாடகமாக இப்பொழுது நடைபெற்றக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளியூர் நாடகம் சிறப்படைபெறும். இந்த நாடகத்தில் அடிக்கின்ற நடிகர் சியாமலே ஏற்கனவே தங்களுக்கு நான் தெரிந்திருக்கணும். அவர் உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பு செய்வேன் தென்னாட்டு கலைமகன் சென்றனமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய நாடக யுவராஜா மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் உணர்வை சென்ற கேபி ஆறுமுகம் அவர்கள் உங்கள் மத்தியில் வேடன் வேடன் விருந்தளிக்க கொண்டிருக்கிறார். அவர்களுடைய இன்னிசை குயில்வாணி வசன பேரரசி முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி வசன வாக்குச்சாதுரிய மக்களுக்கு பல நல்ல அரிய கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய மதுரை சேர்ந்த எஸ் கலை செல்வி அவர்கள் உங்கள் மத்தியில் ஸ்ரீ வள்ளியூர் காத்துள்ளார். அவர்களுடைய கவி சக்கரவர்த்தி கவி வல்லுனர் பாட்டுக்கென்று இவரா இவருக்கென்றே பாட்டா நடிப்புக்கென்று இவரா இவருக்கென்றே நடிப்பா என்ற வெற்றிகளும் மதிப்பிற்குரிய அன்பு அண்ணார் மதுரை சேர்ந்த ஆர் ஜெய ரவிச்சந்திரன் அவர்கள் உங்கள் மத்தியில் நாடகம் காத்துள்ளார். அவர்களுடைய ஹார்மோனிய கலையரசன் ஹார்மோனிய இசையரசன் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய அன்பு மைத்துனர் எல்லாமே சார் அவர்களுடைய ஹார்மோனிய கலையரசன் ஹார்மோனிய சக்கரவர்த்தி மதிப்புக்குரிய அன்பு மைத்தினர் மாந்தோப்பை சேர்ந்த எஸ்.பி. செந்தில் அவர்கள் உங்கள் மத்தியில் ஹார்மோனியா பின்பாட்டு கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் பூத்திருஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருமனுக்கும் அருள் மலரடியிலே எனக்கும் இடம் உண்டு. ஆடும் மயிலே என் மேலே அதன் அழகிய தோகை என் உள்ளம் ஆடும் மயிலே என் மேலே அதன் அழகிய தோகை என் உள்ளம் என்ற தோகையினால் கண்ட உறவு கண்டேனாகையினால் உறவு கண்டேனாகையினால் எனக்கும் இடம் உண்டு அருமனுக்கும் அருள் மலரடியிலே எனக்கும் இடம் உண்டு. அருமையான பாடல் பாடிக்கிறாரு. இன்னும் நேரம் கிடைக்குமா நல்ல நல்ல பாடல்லாம் பாடிக்கிட்டே வருவாரு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கைவிட்டு நானும் தட்டுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சேன். ஆமா, கை தட்டி நினைப்பவர்களுக்கு வேண்டி கை தட்ட இருக்கலாம் நினைப்பவர்களுக்கு வேண்டி கை தட்டுவோம்னு யோசிப்போமா வேணாமான்னு இருக்கவும் நன்றி. வீட்டுல படுத்தவர்களுக்கு நன்றி. எல்லாரும் நன்றி இருப்பேன். நாங்க பாடக்கூடிய பாடல்களோ பேசக்கூடிய பேச்சுகளோ நடிக்கக்கூடிய நடிப்புகளோ இந்த இசை பண்ணுநர்களை வாசிக்கக்கூடிய வாத்தியங்களோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த நேரத்தில் இப்படி கை தட்டினீங்கன்னா ஆகா இதைத்தான் ரசிக்கிறீங்க நினைச்சு செய்யக்கூடிய தொழிலா 2 மடங்கா 3 மடங்கா சேர்த்து செய்வோம். அவங்க ஏன்னா இதைத்தான் ரசிக்கிறீங்க நினைச்சு அதுக்காக தன்மொழி கொடுக்குறீங்க எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. அதுக்காக கொடுத்தாலும் வாங்க மாட்டோம்னு சொல்ல போறது கிடையாது. அது ஆத்தாமார்கள் அன்பளி கொடுக்க கையில காசு இல்லைன்னா கவலைப்படாதீங்க. தோடு முக்குத்தி கூட கலட்டி கொடுங்க, நல்லா வாங்கிடுவேன். தோடு முக்குத்தி இல்லைன்னா காலில் இருக்கிறத கூட கலட்டி கொடுங்க. காலில் இருக்கிறத குளிச்சு செருப்படை கட்டி கொடுத்துறாதீங்க. செருப்படை சேர்த்து போற கிடையாது. உங்க அன்பு தப்புமானது கையிலத்துங்க. அது எங்களுக்கு உற்சாகம் வரல. அவர்களுடைய கோடை குமரன் மின்னடை சக்கரவர்த்தி மிருதங்க சக்கரவர்த்தி மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர்
அருகுமட்டு அருகே உள்ள ரெட்டியப்பட்டியை சேர்ந்த ஜிபி பரணி அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதங்களை உத்தப்பிதரா.
வயசு 80 நாள் இன்னும் எப்படி வச்சுக்கிறாரு? ஒரு விஷயம் தெரியும், 80 வயசா? 83 வயசு எப்படின்னா? அங்க தெரியும் உன்னை பத்தி. ஏன் அன்னைக்கெல்லாம் ஆடு கிடைச்சாலும் கொம்பு கிடைக்காது. எனக்கு தெரியுமே. அன்னைக்கு டவுன் ரோட்ல அந்த ஜெயராம ராஜ் பக்கத்துல தனியா உட்காந்து அடிச்சிருக்காங்க. டப்பு 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 டப்புன்னு தனியா உட்காந்து மேலே கை வரலையா? ரொம்ப கைகள் ஆத்துறாப்ல அந்த ஜெயராம் ராஜ்கிட்ட. எனக்கு தெரியும் அவர் கண்டபடியாக எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும் தாயின் தன்னுடைய தாளம் அப்பை விட தாளத்தை வாசிக்க வந்திருக்கிறார் அன்பு மைத்துனர் காதலியை சேர்ந்த பி. ராஜேந்திர அவர்கள். ஷீ தாளம். சீன் சமைப்பு அருமையான அமைப்பு மறுபடியும் சொல்லிடுவாங்க. சீன் சமைப்பு சரி அரியராட்சி அம்மன் சீன்ஸ் கம்பெனி கிளாஸ் உரிமையாளர் ராஜேந்திர அவர்கள். அவர் மாத்திரம் ஒளிவுட அமைப்பு அருமையான அமைப்பு. நான் உண்மையில மைக் செட்டா இப்படி குயிக் செட் ஆகணும், டீப்னா இப்படி டாப்பா இருக்கணும். சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்தக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் PSK சவுண்ட் சர்வீஸ் நல்லூர். உரிமை பி. சுப்பிரமணி. பாட்டு போடும்போது சைஸா ஒரு எம்மனம் படைத்தேனை கல்யாணம் நடிக்கிறது அப்படி போடுவாங்க. சிரிக்கிற சிரிப்பை பாரியா உண்மையில அப்படி சிரிச்ச முகமா இருக்கணும். ஒரு சில மைக் செட் உட்காந்து அப்பாட்டியை பறி கொடுத்தவங்க சிரிக்கிறதே கிடையாது. நல்லா அமைச்சிருக்கீங்க. நடிகர்களுக்கு என்ன தேவையோ ஓடி ஓடி வந்து செஞ்சு கொடுக்குறாரு. அப்படி செஞ்சு கொடுக்கணுமே, அப்பதானே நல்லா இருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல மைசெட் இருக்காரு, வருஷத்தோட நாடகம் தொண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஏத்துனேன்னு இந்த ஏத்தனை பண்ணுறாரு. நீ ரொம்ப தொண்டை பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஏத்துனேன்னு இந்த ஏத்தனை பண்றாரு. என்ன ரொம்ப தொண்டை பிடிக்கிறது ஏத்துனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வந்து பாக்குறேன் மைசெட்டிங் காணா ஆளையும் காணா. ஏன் நான் தானே ஏத்த சொன்னேன், பூராத்தையும் குட்டியானையில் ஏற்றிட்டேன் மனுஷன். நான் மைசெட்டை வாலியும் ஏற்ற சொன்னேன், அவன் குட்டியானையில் ஏற்றிட்டேன். ஊருக்காரங்க ஏன் கூட சண்டைக்கு வந்துட்டாங்க. நாடகத்துக்கு அடுத்த நீ தான் சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்தக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் PSK சவுண்ட் சர்வீஸ் நல்லூர். உரிமை பி. சுப்பிரமணியம் அவர்கள். PSK சவுண்ட் சர்வீஸ் நல்லூர். நல்லா அமைச்சிருக்காரு. நன்றி பங்காளி ஆபரேட்டர் அனைவருக்கும் நன்றி வணக்கம். உண்மையாக அப்புறம் பார்த்தீங்கன்னா நாடக அமைப்பு எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரிசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் சிறந்த நடிகரை கொண்டு குறித்த நேரத்தில் நடத்தி தருவார் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர். உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகராக உலகமெங்கும் பேரு புகழ் பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்த அன்பு தம்பி SP கலைமூர்த்தி நகைச்சுவை நடிகர். இருப்பு அக்கியம்பட்டி முத்தமிழ் நாடகரின் சங்கம் புதுக்கோட்டை. அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்பு தம்பி SP கலைமூர்த்தி அவர்கள் அண்ணங்க சிறந்த அமைத்து தருவார். இந்த நாடகத்தை கண்டளிக்கிறோமாறு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் ஜங்கள் நல்லூர் ஊர் பொதுமக்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், சான்றோர்கள் அனைவருக்குமே நன்றி நன்றி வணக்கம். எல்லா பேரும் இல்லையாச்சு இப்போன்னு சொல்லணும்ல. சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. இதை மட்டும் கொஞ்சம் கடைசியில சொல்றேன்னா அதை கொஞ்சம் பெருமையா கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா அந்த சாப்பாடு அந்த பரிமாறின பக்குவம் அந்த உண்மையிலேயே அருமையான சாப்பாடு. அப்படி இருந்தா தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஒரு மனுஷன் உழைக்கிறதே திங்கிறதுக்குள்ள அள்ளி கூட வச்சுட்டாங்க. ஒரு மனுஷன் உழைக்கிறதே ஒரு வயிற்றுக்காகத்தான். அருமையான சாப்பாடு இந்த ஆத்தா பரிமாறினாங்க பாருங்க, அப்படி பரிமாறினாங்கயா. உண்மையிலே மனம் நிறைந்த கோடான கோடி நன்றி 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 வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஆனா உண்மையிலே பெரும்பாலும் எந்த ஊருக்குமே நான் சாப்பிட போக மாட்டேன் ராத்திரி நேரத்துல. ஏன்னா ராத்திரியில சாப்பிட்டோம்னா சரியா ஆட முடியாது, பாட முடியாது, பேச முடியாது, சரியா தொழில் செய்ய முடியாது. அதுக்காக பெரும்பாலும் சாப்பிட போக மாட்டேன். ஒரு சில ஊர்களில் சாப்பிட போவேன். அது குறிப்பா பெண்கள் பரிமாறினாங்கன்னா கண்டிப்பா சாப்பிட போவேன். அதுக்காக ஒன்னா நம்ம எச்சிக்கலை போய் பொட்ட வரைக்கும் போய் நினைச்சிடாதீங்க. காரணம் என்னன்னா அவங்கதான் தாய் உள்ளம் கொண்டவர்கள். இலையை விரிச்சு அப்படி சாப்பாடு வச்சு இந்த வெஞ்சனை வைப்பாங்க. ஆட்டுக்கறி, கோழிக்கறி, முட்டை, வெண்டைக்காய் பச்சரி, முட்டை வச்சு எத்தனை வெஞ்சனை வைப்பாங்க. அதுல எதை பையன் விரும்பி சாப்பிடுன்னு பார்ப்பாங்க. அப்படி கோழிக்கறி எடுத்தோமா சரி மற்றதை தொடரல பிள்ளை கோழிக்கறி ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு அவங்க வேற எதையும் வைக்காம கோழிக்கறி மட்டும் ஒரு கம்பி சேர்த்து வைப்பாங்க. ஆட்டுக்கறி சாப்பிட்றா அப்படி சேர்த்து வைப்பாங்க. எதை பிள்ளை விரும்பி சாப்பிடுறேன் அப்படின்றத கவனிச்சு அது தகுந்தாப்புல பரிமாறுவாங்க. அதான் தாயில கொண்டவங்க பெருமை. ஆனா ஆம்பளை கையில சாப்பிடுற பெரிய ரோதனை. ஆனா அவங்ககிட்ட சாப்பிடணும்னா கிரிக்கெட் விளையாட கத்துக்கணும் இல்லையா. அது என்ன ஒரு கொடுமைன்னா, நான் ஒரு ஊர் சொல்ல விரும்பல, ஊர் பேர் சொல்ல விரும்பல.
அன்னைக்குல ஒரு ஊர் நாடகத்துக்கு இருந்தான். நம்ம ஊர் நாடக வண்டி வந்தோமே இவங்க மரியாதை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அன்னைக்கெல்லாம் நாடக வண்டி ஊருக்குள்ள நுழையுமே சரி, ஊருக்காரர் நடிகர்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. வேணும் உள்ள நுழைஞ்சதும் சரி எப்படி மரியாதை கொடுத்தாங்க தெரியுமா? ஏய் உக்காளி நாடகக்காரங்க வந்துட்டாங்கடா. உள்ள நுழையுமே எங்க அக்கால எடுத்துட்டாங்க 20 சரி இது பரவாயில்ல. அதை பார்த்தா பள்ளியோட சாவி எடுத்து தராங்களா? சாப்பாடு ஓடுறதுக்கு எங்கெங்கே சாவி எடுத்து தேடி பார்க்கல, எங்கேயும் சாவி கிடைக்கல. கடைசியில பார்த்தா மூதேவி அவன் இடுப்புல தொங்க விட்டுக்கிட்டு இருக்கான். எடுத்து உள்ள விட்டு விட்டு பாக்குறாங்க, பூட்டுக்குள்ள சாவிய உள்ள விட முடியல. ஒரு வழியே திறந்தாச்சு. ஆம்பளார் கூட ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்கோம், பெண்கள் கூட ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு ஆள் இலையை போட்டுக்கிட்டே வந்தார், இன்னொரு ஆள் கப்பு வச்சுட்டே வந்தார். அதுக்கப்புறம் வந்த மனுஷன் கெட்டிக்கார மனுஷன். என்ன பச்சை கப்ப போல தட்டி விட்டுட்டே இருந்தேன் மனுஷன். அதுக்கப்புறம் ஒரு ஆள் சோற வச்சார்ல, இன்னொரு ஆள் கறி குழம்பாளி வந்து தூக்குனாரு. வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கறி குழம்பாளி போதே தூக்குனார்ல. தூக்கும் போது எனக்கு ஒரு யோசனை, ஆகா குழம்புக்கிற வேட்டியில பட்டா பொண்டாட்டி வைவானே. அப்ப கூட பொண்டாட்டி வைக்க பாருங்க, கறி குழம்பாளி கீழே வச்சுட்டு அந்த வேட்டி அப்படி தூக்கி மடிச்சு கட்ட. மூதேவி உள்ள டவுசரும் போடல. இன்னை பிடிச்ச நேரங்களாமா ஒவ்வொருத்தருக்கா கொலை புத்தி வரும்போது கேப்பா இதுல கோமாளி பப்புடியா இருந்த பருமானு நான் தானே இந்த வரப்பு குழம்பாளி தூக்கி பக்கத்துல இன்னொரு வேட்டி தூக்கி உட்கார்ந்து இலையில கொத்தோட தவக்கல மாணிக்க. நான் சோத்தையும் தின்பனா இல்ல சும்மாதான் இருப்பனா? என்ன பண்ண சொல்றீங்க? அரே பெரிய ரோதனை இது. என்ன பரவாயில்ல. இன்னொரு சம்பவம் தெரியுமா? எழுத்தாப்புல டான்ஸ்காரப்புல காப்பு கட்டி இருந்துச்சு கோயிலுக்கு சட்டி எடுக்கிற முடியும். இந்த மனுஷன் எனக்கு ஊத்திட்டு அடுத்த ஆளுக்கு ஊத்துற குடிச்சு லவக்கு ஊத்துனாரு. பின்னாடி போய் பட்டார் நடிச்சு அந்த வரல கலைஞ்சு வச்சுக்கிறது. என்னன்னு சொல்லி இப்படியெல்லாம் ஒரு சில ஊர்கள் நடக்க. ஆனா நம்ம ஊர்ல அருமையான சாப்பாடு ஏற்பாடு. அன்னமுத்த கைகளுக்கு கோடான கோடி நன்றி 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 வணக்கத்தை தெரிவிச்சுக்கொள்றது. ஏன்னா போதும் சொல்லக்கூடிய இரண்டு ஒண்ணு சாப்பாடு, இன்னொன்னு அடிவதை. சாப்பாடு இலைய வச்சு போடுவாங்க, ஐயா போதும் 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 அவளை சாப்பிட முடியாதுவோம். இன்னொன்னு அடிவதை. ஏதாவது தவறு செஞ்சோம்னா காவல்துறை அதிகாரி ஐயா அவங்க ஸ்டேஷன்ல சாத்துவாரு, ஐயா வலிக்கு சாமி ஏன் சாமி வலிக்குது இனிமே அந்த தனியை கூப்பிடுது சாமி. அதனால சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. அன்னம் தகைக்கு குடும்பத்தார்களுக்கு மனம் இருந்த நன்றி நன்றி வணக்கத்தை தெரிந்து கொண்டு எல்லா பேரும் சொல்லியாச்சு. இப்ப ஏன் பேரை சொல்லணும், அதான் முக்கியம். பொம்பளை பேர் சொல்லியா? பொம்பளை பேர் தான் சொல்லிட்டேன்ல. எப்ப சொன்ன? பொம்பளை பேர் சொல்லணுமா? அலையிறவர் 20 வயசு கட்டி பிடிக்க போறதுமா நானு உட்காந்து அலையிற வைக்கி நாட்டிய எது என்று சொல்லக்கூடிய மதிப்புக்குரிய ஜெய் ஜோதி அவர்கள் தேங்க்ஸ் கார்டு. ஜெய் ஜோதி தக்காளி பழம்போ எங்க அக்கா மகே ராசாத்தி அடி தக்காளி பழம்போல அக்கா மகே ராசாத்தி அடி தக்காளி பழம்போல எங்க அக்கா மகே ராசாத்தி கல்யாண கதா அவளோடு அதை இல்லாத்தி நாடு கருதையோடு தக்காளி பழம்போல எங்க அக்கா மகே ராசாத்தி. சொந்த பந்தம் ஏதும் இல்லை, சொத்து சோகம் தேடவில்லை, நீத்தோடு நான் நடத்தமுள்ளே கொஞ்சம் தாய் போது இல்லை. திருநாளை காணாம குயில் ஒன்று போச்சு எங்கோடு இனியலாச்சு உடலுக்கு சுமையாக உரசது மூச்சு உலகத்தில் எனக்குள்ளே எல்லாமே பேச்சு கடிவாள இல்லாத குதிரையத்தான் பலவட்டு குடிக்க நான் பலவேறுதான் கடிவாளம் இல்லாத குதிரையத்தான் பலவட்டு குடிக்க நான் பலவேறுதான். அதை எது சொல்வது எது விழுவது எழுது காலி பணம் போல எங்க அக்கா மகே ராசாத்தி கல்யாண கதப்பா அவளோடு அதை இல்லாட்டி நானே கதையோடு காலி பணம் போல எங்க அக்கா மகே ராசாத்தி. தங்கச்சி வேணும். அந்த பிள்ளை தங்கச்சின்னு எனக்கு வேணும். அந்த பிள்ளை பப்பு நான் உனக்கு என்ன வேணும்? நீ எனக்கு என்ன வேணும்? உண்மை சொல்லி நான் உனக்கு என்ன வேணும்? சரி நான் கேட்கிறேன், நீ எனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு மாப்பிள்ளை வேணும். மாப்பிள்ளை வேணும்ல? ஆமா. அப்ப அந்த பிள்ளை உனக்கு தங்கச்சி வேணும்ல? அந்த பிள்ளை உனக்கு தங்கச்சி வேணும்.
அப்படி என்ன வயிற்று தங்கச்சானே பப்புறதே டான்ஸ் பொட்டியா டான்ஸ் நீ உனக்கு போட்டு என்ன செய்ய போற? நான் கட்டி பிடிப்பேன் முத்தம் கொடுப்பேன் நீ என்ன நம்புறேன் உட்கார்ந்து தட்டாளி அமுக்க தட்டி முடிய நீ பொட்டி தாங்க முடிய குட்டி அமுக்க வந்தவன் நீ சும்மாவே அமுக்கலாம். நீயே காசு கொடுப்பியா தீவிரம் வைத்திர மாட்டியே மாப்பிள நீ சும்மா தொட்டுக்கலாம். மத்த வேலை ஒரு நாங்க தெரிஞ்சுக்க. பாப்பா இப்படி பாப்பா இந்த இட்டாய சூப்பர் பிள்ளைங்க ஜெயஜோதி அவர்கள் டான்ஸ் காமி எல்லாம் சொல்லியாச்சு. ஏற்கனவே புள்ளி கம்மா வருதுன்னு நீ என்ன செய்ய போற? அதான் வாங்கி வச்சிருக்கேன். அது மட்டும் கிடையாது. இப்ப என் பேர் சொல்லிடுறேன். உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது செந்திரமல்லா பேர் புகழ்பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படித்த அன்பு தந்தை கல்லை முதுமணி பட்டம் பெற்றவர் நாடக ஆசிரியர் தமிழ்நாடு அரசால் மதுரை இசைக்கல்லூரியில் நாடக ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். கேசெட்டு புகழ் அனைத்து நாடகங்களும் நடிக்கக்கூடியவர். குறிப்பா நமது பகுதியில பாத்தீங்கன்னா ஹரிச்சந்திரன் நாடகத்தில் ஹரிச்சந்திரம் சக்தி இறுதியாகவும் அதிகமாக வளம் வந்த மதுரை சேர்ந்த எம்.ஜி. முனியராஜன் ராஜ நடிகர். அவருடைய மகன் எம். கிருஷ்ணகுமார் பப்பன் காரங்க நாட்டாங்க. என் பேர் கிருஷ்ணகுமார். பப்புனு எம்பத்தாறு பெருச்சம்பளம் நொட்டுல சுழி எம்பத்தாறு பெருச்சம்பளம் ஓட்டவனுக்கு எல்லாத்தையும் அடிக்கிற நான் ஐயா பெட்டிக்காரன். டான்ஸுக்கு ஒரு பாட்டு பாடு இல்ல பப்புனுக்கு ஒரு பாட்டு பாடு. ஆளவனை காமிக்கிற போய் சமாளிக்கிறியா? அது முடிய தம்பி பாட்டு பாடணும்னு அப்படி சொல்லிப்பேன். அதான் கேன் தம்பி சில பேர் அண்ணனுக்கு ஒரு பாட்டு பாட முடியா டான்ஸ் பாடினா பப்புன்னு பாடுங்க. அப்படி சொல்லி எனக்கா பாட சொல்றது என் நல்லா இருப்பா அவனுக்கு உனக்கு அவர் சொல்லிட்டாரு லாஸ்ட் பாட்டு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு பாட்டு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரையாரோ கடைசி வரையாரோ வீடு வரை உறவு வீதி வரை உறவு காடு வரை உறவு முடியலன்னா வேணுக்குள்ள வந்து உறவு ஒரு உருவா. அது நீ பாண்ட பத்தி கவலை இல்ல, நீங்க வாசனை பத்தி கவலை இல்ல. நாங்க சாகரில் அங்க எத்தனை பேர் சந்தோஷம். அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாரு? கடைசி பாட்டு தான் பாட சொன்னாரு. அவர் கடைசி பாட்டு பாட சொன்னாரு. அங்க சிரிப்பா பாரு அடக்கல. ஆமா இங்க 4500 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு நான் வந்து சாக நல்லூர்ல வந்து சிரிச்சுக்கங்க டச்சு பண்ணி. நீங்க சிரிச்சிட்டீங்கல்ல நான் ஜாக மாட்டேன். கொள்ளவே லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். கொல்லாம நான் ஜாக மாட்டேன். அது முக்கியமான வேலை. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லூர்ல நடக்கிற நாடகத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நாளை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பார்க்கலாம். நாளைக்கு இல்ல 40 வருஷம் கழிச்சு வேணாலும் பார்க்கலாம். அதுக்குத்தான் வந்திருக்கிறார் அருமையான ஒரு யூடியூப் சேனல் திருவேலங்குடி சுபா தங்கராஜ் யூடியூப் சேனல் வந்திருக்கிறார். உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் நாடக கலையை வளர்த்து கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பொதுவாக தமிழ்நாட்டுல இருந்து ஏகப்பட்ட குடும்பத்துல கஷ்டம் இருக்கும். கஷ்டத்தின் காரணமாக வெளிநாட்டுக்கு வேலை போயிருப்பாங்க. அங்க உள்ள அதிகமான முக்கிய அவசியம் 8 மணி நேரம் வேலை. அங்க 12-15 மணி நேரம் வேலை வைப்பாங்க. வேலை பார்த்தாலும் அவருக்கு குறிப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு உரைக்கிற நேரம் அவருக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் கொடுக்கக்கூடியது எதுன்னா இந்த யூடியூப் சேனல். இந்த நாடக கிடையாது பார்த்துதான் அவங்களுக்கு சந்தோஷம் ஆகிக்கிறாங்க. இந்த கொண்டாட்டி பிள்ளைங்க கூட பேச நேரம் இருக்காது. அவங்க வேலை பார்க்குற நேரம் தூங்கிட்டு கிடப்போம். அதனாலதான் சிறந்த முறையில் யூடியூப் சேனல் உரிமையாளர் திருவேலங்குடி சுபா தங்கராஜ் அவர்கள் யூடியூப் சேனல் அருமையான ஒரு யூடியூப் சேனல். பார்க்காத பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் தட்டிங்க. அதுக்கு ஆபரேட்டர் உதவியாளர் மதிப்புக்குரிய அன்பு தம்பி கலைமூர்த்தி அவர்கள் தெரிந்து கொள்கிறேன். எல்லா பேரும் சொல்லி முடிச்சுட்டேன். அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன செய்யணும்? பொம்பளை பிள்ளை அனுப்பி வைக்கணும். அனுப்பி வைக்கணும்னா மாமா வேலை வாக்குன்னு நினைச்சிடாதீங்க. என்ன மஞ்ச பையனை புறப்படுற நானு பொம்பளை பிள்ளை அனுப்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்த பப்புன்னு என்னத்தே ஒண்ணு பேசிட்டு போனேன் கூடாது. சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா சிந்திக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். பெரியோர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவரையுமே கை வணங்கி கேட்டுக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைங்க. நல்ல கருத்துல சொல்லி விடுங்க. கெட்ட கருத்துக்களை சொல்லி கொடுக்காதீங்க. நம்ம தான் ஒரு சிலர் படிப்பறிவில்லாம சொல்றோம். வருங்கால சந்ததிகள் உங்க குழந்தைகளை நல்லா படிச்சு வருங்காலத்துல பெரிய பெரிய அதிகாரிகளாக, பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக, குறிப்பா சொல்லப்போனோம்னா நம்முடைய ராமேஸ்வரத்திலே பிறந்து மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி பெரிய விஞ்ஞானியாகணும். நம்ம நாட்டுக்காக சேவை செய்யணும். உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன்.
நல்லபடியா பிள்ளைங்க பூரா பரிச்சை முடிஞ்சு வச்சு குழந்தைங்க பூரா ரொம்ப சந்தோஷம். இனி செல்போன் அப்புறம் கொடுத்துருங்க, டிவி அப்புறம் 24 நேரம் போடுங்க. ஆனா பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம்னு திறந்துட்டாங்கன்னா டிவியை கூட அமர்த்தி போட்டுருங்க. பரிச்சை வந்துச்சுன்னா செல்போன் எல்லாம் கொடுக்காதீங்க. அதான் முக்கியமான சிப்பிள்ளை ஏகப்பட்ட பிள்ளைகளை குடும்பத்தை கெடுக்கிறது இந்த செல்போன். முந்தைய அவசர ஆத்திரத்துக்கு தான் பயன்படும். இப்பெல்லாம் ஒரு மிஷினா இருந்தா போதும். பொம்பளை பிள்ளைகளா பேசுற பேச்சை பார்க்கணுமே, எப்படி பேசுறாங்க தெரியுமா? ஹலோ மாமா எங்க இருக்கீங்க? என்ன புழு குடையுதா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? உங்களை பார்க்காம எனக்கு தூக்கமே இல்லை. அந்த போன் நோக்கியாவா இல்ல நக்கியாவா தெரியல. போனை பிடிப்பாங்க, போன்ல ஒரு நம்பர் இருக்க மாட்டேங்குது. அந்த நக்கறாங்க. இது முதல் ரகம். இதே ரெண்டாவது ரகம் எப்படி தெரியுமா? இந்த செல்போனை சைலண்ட் வைப்பர்னு ஒண்ணு போட்டுக்கிட்டு, உதாரணத்துக்கு சத்தம் காதலி பேசுவாங்க. நல்லூர்ல பேசுனாங்கன்னா நத்தத்து வரைக்கும் சத்தம் கேட்கலாம், செந்தூர் வரைக்கும். எப்படி பேசுவாங்க தெரியுமா? கேட்டுக்குங்க. இதுல பேசுறத வெளியே கேட்டுருமா? பக்கத்து வீட்டுக்காரன் எவனு இருக்கானா அப்பே தக்க சொல்லி வாங்கிறேன்னு கூட்டு கோடி கணவன் மரத்தையும் பார்த்துக்கிறது. எப்படி பாக்குறது? என்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தனியா போய் செல்போன் பேசுறோம் அன்னைக்கே குடும்ப குண்டியத்தை தான் அர்த்தம். ஏன் என் பக்கத்து வீட்டுக்காரையில அதிர்ச்சியில பேசலவே அவன் எப்படி பேசுறான் தெரியுமா? அவன் வீட்டுல ஒரு செத்தான வீட்டுல பொழைச்சானு தெரியாது. ஆனா மத்த வீட்டுல எப்படி இல்லைங்க, என் முண்டாட்டி எல்லாம் தங்க குணவதி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். சும்மா வச்சிருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு நத்தத்து பக்கம் நம்ம ஒரு நல்ல ஒரு நாடகத்துக்கு வந்திருக்கேன். என் வீட்டுக்கு போக 11 மணி ஆகலாம், 12 மணி கூட ஆகலாம். நான் போகாம என் முண்டாட்டி சாப்பிடவே மாட்டா. பிள்ளை அப்படி வளர்த்திருக்கான். மயத்தை புடுங்கி நான் தானே போய் சோறாக்கணும். நான் ஆக்கினா தானே 23 திம்பா. 24 மணி நேரம் டிவியவே இப்படியே பார்த்துட்டு கிடக்கா. இதெல்லாம் கேட்டுத்தானே உனக்கு பொண்ணு கொடுத்தோம். ஒரு வேலை வசதி செய்யறது கிடையாது 78. ஆனா மரியாதை அப்படி மரியாதை. அடியே நல்லூர் நாடகத்துக்கு போறேன், சோறு ஓடுன்னு சொன்னேன். எப்படி மரியாதை கொடுத்தா தெரியுமா? ஏண்டா கேவலப்பட்ட புண்டு நாயி, ஏண்டா பிச்சை கரப்பல, ஏண்டா கேடப்பல, ஆளு மூச்சு முகரை மாதிரி உனக்கு ஒரு கல்யாணம் வர குழந்தை ஊட்டி வர உனக்கு பொண்ணு கொடுத்ததுக்கு எங்களுக்கு என்ன வேணும்டா அப்படின்னு ஏன் முன்னாடி என்னை கேட்டுட்டா. சும்மாவே நான் ரோசக்காரே கோபக்காரே ஒரு பொட்டச்சி சாகமே கேட்டுட்டான்ல. அக்காளி நீ உயிரோட இருக்கலாமா? எதையாவது திண்டு சாகாம வேகமா போய் 3 பரோட்டா திண்டேன்னு சாவே வரல. வெளிக்கிட்டா வந்துச்சு. இது சரிபட்டு வரல. எதையாவது குடிச்சிட்டு போடான்னு ஒரு பெட்டி கடையில போய் 2 சர்பத்தாய் குடிச்சு சாவே வரல. வராது. நல்ல பிஞ்சம் கலசமே நொறுக்கி சேர்த்து குடிச்சிரு. அது சில்வர் கிளாஸா போச்சு, நொறுக்க முடியல. அதை நெரிச்சுட்டு கலத்து அழுத்துறலாம். இது சரிபட்டு வரல. எதிரியா தொங்கி செட்டு போமடான்னு முடிவெடுத்து வேகமா கிளம்பிட்டு என்ன கத்தரி தண்ணி அடிக்கவா சாகுறது போடையா? அங்க முன்னாடி எனக்கு முன்னாடி சாகுற கொடுத்த காத்து கிடைக்கா. அப்பதான் நான் சொன்னேன், நீயும் சாத்தா வந்திருக்கேன், நானும் சாத்தா வந்திருக்கேன். எதுக்கு நான் டயரை வேஸ்ட் பண்ணணும்? ஒரு வயசுல தொங்கி 2 பேர் சாவோம். செத்தாலும் ஒரு வயசுல 2 வாலிபுரம் மரணம்னு ஊர்வலம்லாம் பெருமையை சொல்லுவாங்கன்னு. அவனு சரிந்தேன், நானும் சரிந்தேன். சரி, அவரை பிடிச்ச கரை முதல்ல நீ பிடிச்ச கரை முதல்ல அவன் செத்து போனேன். நான் உயிரோட வந்துட்டேன். 2 கவுத்துலயும் ஒரே கவுத்துல 2 பேர் தூக்கி இருக்கீங்க. அவன் மட்டும் செத்துட்டே, நீங்க எப்படி பொழைச்ச? அவன் கயத்துல தொகுனியா, நாங்க காலை பிடிச்சிட்டோம்னே. எப்படியா நீ பயங்கரமா செத்துறாமே காலை பிடிச்சிட்டோம்னே. யாரும் வரல. 5 நிமிஷத்துல சாகுறவன 2 நிமிஷத்துல கொண்டு போய் நாளாய் போச்சு. அதனால எல்லாம் இல்ல ஹரிகர சுதன் ஐயப்பன வணங்கி மற்ற காரியத்தை பாத்துருவோமா? சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா. எங்கே வணங்கினி சந்தனம், எங்கே வணங்கினி ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் வணங்கினி. என்ன வணங்குதி மலையில் என்ன வணங்குதி, இன்பமான
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொன்னாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பானை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொன்னாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பானை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக அறிந்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தாராட்டு கேட்டதற்கு ஓர் பாட்டு அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமிட வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமிட வளர்ந்த தம்பி தன்னாத வயதில் நான் வாடுகின்றேன் அவரை நம்பி சொத்துக்கு முத்தாதே சொத்துக்கு சொத்தாதே அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாதே நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாதே அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் என்னும் தம்பி உள்ளம் எங்கள் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் மேலும் தம்பி உள்ளம் அன்னையில் வந்த உள்ளம் தெய்வமென காவல் கொள்ளும் அன்னையில் வந்த உள்ளம் தெய்வமென காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி சின்னமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா